இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். சார் நீங்க யார்கிட்ட பேசணும்னு சொல்லுங்க சார். ஏய் போனை கொடு. சார் ஹலோ. டேய் எங்க இருக்க? கரெக்ட்டா ஏத்தியாச்சா? யாரா லைன்ல? நீ யாரா? நான் இன்ஸ்பெக்டர் கிருஷ்ணன் பேசுறேன்டா. ஏய் யாரா போன்ல? யார் இவன்? ஹலோ. ஏய் 10 மணிக்கு டெலிவரி ஆக வேண்டிய சரக்கு மணி இப்ப 12 மேல ஆகுது. எங்கடா இருக்க? சரக்கு மட்டும் டைமுக்கு வரலன்னு வையே, அப்புறம் நடக்கிறதே வேற. என்ன சார் உங்க மூத்த பையன் அவர் தம்பி மேல தப்பு இல்லைன்னு சொல்றாரு. ஆனா மொத்த அக்யூஸ்டும் உங்க பையனுக்கு தான் கால் பண்றானுங்க. இதுக்கு நாங்க என்ன சார் முடிவு பண்றது? உங்க பையன் குற்றவாளி இல்லைன்னா அக்யூஸ்ட் எல்லாம் எதுக்கு சார் அவனுக்கு கால் பண்றாங்க? சார் என் தம்பியை மாட்டி விட பிளான் பண்ணி யாரோ பண்றாங்க சார். சார் கால் பண்ணவங்களை பிடிச்சி விசாரிச்சீங்கன்னா உண்மை தெரிய வரும். அவனுங்களே இவனை தான் கை காட்டினா என்ன பண்ணுவீங்க? உங்க போனுக்கு ஒரு அக்யூஸ்ட் கால் பண்றான்னு வைங்க, நீங்க அட்டன் பண்ணி பேசுறீங்க, அப்ப நீங்களும் அக்யூஸ்ட்னு சொல்ல முடியுமா? பா நான் நியாயமா தானே கேள்வி கேட்கிறேன், எதுக்கு முறைக்கணும்? பாத்தீங்களா சார், இப்படி ஒரு கேஸ்ல மாட்டினது இல்லாம பேச்ச பாத்தீங்களா? என்ன சார் பண்ணலாம்? சார் லீகலா என்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்க சார். அப்பா 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 ராகவா, ஒரு 4 நாள் ஜெயில இருந்து காஞ்சா தான் புத்தி வரும். நீ வர. நீங்க போங்கப்பா. உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்க போங்க, நான் அவர்கிட்ட பேசிக்கிறேன். டேய் நீ அவனுக்கு எந்த உதவியும் செய்யக்கூடாது. திமிரா பேசலாம்ல, அவனே பார்த்துப்பான். சார் எஃப்ஐஆர் எதுவும் போட்டிங்களா? உங்க அப்பா பேருக்காக யோசிச்சுட்டு இருந்தோம், இப்ப போட்டுருவோம். சார் ப்ளீஸ் சார் வேணாம். அவன் மேல எந்த தப்பும் இல்லை. நீங்க யார்கிட்ட பேச சொல்றீங்களோ நான் பேசுறேன். தயவு செஞ்சு அவனை மட்டும் வெளியே அனுப்புங்க சார். நீங்க அண்ணனுக்கு வேற தெரிஞ்சவர்னு சொல்றீங்க. உங்க அப்பா மேல இருக்கிற மரியாதைக்காகவும் உங்க குடும்பத்து மேல இருக்கிற பேருக்காகவும் இப்ப நான் விடுறேன். எப்ப கூப்பிட்டாலும் ஸ்டேஷனுக்கு வரணும். கூப்பிட்டு போங்க. சரிங்க சார். சரி. ஏன்டா இவன்லாம் ஒரு ஆள்னு இவன்ட்ட போய் கெஞ்சிக்கிட்டு இருக்க? பேசாம வாடா. இங்க எது பேசாம முதல்ல கிளம்பு வா.